ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சுப்பூர். உடனுக்குடனே செய்யக்கூடிய கிறிஸ்பியான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரிப்பன் பக்கோடா ரொம்ப ரொம்ப சுலபம். டீ கொதிக்கிற சமயத்திலே நம்ம இந்த ரிப்பன் பக்கோடா 10 நிமிஷத்தில் செய்திடலாம். அவ்வளோ ஈஸி. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின அரிசி மாவு வந்தால் கூட பரவாயில்லை. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, நம்ம பஜ்ஜி போண்டாக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கடலை மாவு. அடுத்ததாக பொட்டுக்கடலையே மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இதுவும் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு. மீதி இருக்கிற மிக்சி ஜாரில் இருக்கிறது நம்ம சட்னி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு அரைச்சோம் இல்லைங்களா, அதை ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஜலிக்கிறதுனால அந்த கப்பி 1-2 கப் இருந்ததுன்னா நின்றுடும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாவெல்லாம் ஜலிச்சாச்சு இல்லைங்களா. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை இந்த மாதிரி கைகளால் கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு முதல்ல கைகளால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் பக்கத்தில் கடாயில் ரிப்பன் பக்கோடாக்காக எண்ணெய் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலேருந்து சின்ன சட்னி கரண்டி அளவுக்கு 2 சட்னி கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்து நம்ம இதில் கலந்து விடும் போது நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுப்பாக வரும். அதுக்காக தான் சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முதல்ல சூடாக இருக்கும், அதனால் பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கரண்டியில் கலந்து விட்டதுக்கப்புறம் கூட கைகளால் திரும்பவும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை தண்ணி, நார்மல் வாட்டர் தாங்க, பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப கல்லாக இருந்ததுன்னா நமக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தொலைதொலைன்னு இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து நீங்கள் திட்டமாக பிசைஞ்சிக்கோங்க. நம்ம அச்சில் அழுத்தும் போது ஈஸியாக இறங்கணும், அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு, நம்ம அச்சில் போட்டு பிழிஞ்சிக்கலாம். அதுக்காக முறுக்கு குழல்லே இந்த மாதிரி பட்டை சேவுக்குன்னே இது போல் பிளேட் வரும். அது நம்ம முறுக்கச்சில் சேர்த்துட்டு இதுக்குள்ளே நம்ம மாவு ஃபில் பண்ணிவிட்டு அழுத்தணுன்னா ஈஸியாக இறங்கணும். அப்போ நம்ம கரெக்டாக மாவு பிசைஞ்சிருக்கணும் அர்த்தம். கொஞ்சம் கெட்டியாக அழுத்துறது கஷ்டமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து மாவு இலக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இது டைரெக்டாக எண்ணெயில் பிழியறதுனால உங்களுக்கு மாவு அழுத்தும் போது ஈஸியாக இருக்கணும். அதனால் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து இலக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முறுக்கச்சில் போட்டு பிழிஞ்சிக்கோங்க. இப்போ அடுத்ததாக பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம அழுத்தும் போது நல்லா சுற்றி பிரேக் ஆகாமல் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. எண்ணெயில் பிழிஞ்சதுக்கப்புறம் உடனே திருப்பி விட வேண்டாம். அந்த எண்ணெய் சிலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொரிஞ்சதும் வெளியே எடுத்துடலாம். தீ ஃபஸ்ட்டு எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி எல்லாமே பட்டை சேவு ஒரே கலரில் கிடைக்கும். ஒரே மாதிரி கிறிஸ்பியாக மொறு நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டாச்சு. இன்னொரு பக்கம் திருப்பினதுக்கப்புறமா அந்த எண்ணெய் சிலப்பை அடங்கிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். சரியான பக்குவத்தில் இருக்குது. அவ்வளோதாங்க. சேம் ப்ராசஸ் தான். மீதி இருக்கிற மாவும் இதே போல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி எண்ணெய் டெம்பரேச்சர் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே பொரிச்சாச்சு. சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. காற்று போகாமல் மாதிரி நல்லா வச்சிருந்து சாப்பிட்லாம். கிறிஸ்பியாக ரொம்பவே சுவையாக இருக்கும். டீ கொதிக்கிற சமயத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோ ஈஸி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.